பெரிய தலைவர். அம்மாவுடைய சிறந்த தலைவர் உலகத்தில் நமக்கு நம்ம இந்தியாவில் அம்மாவோட சிறந்த தலைவர் புரட்சி தலைவர் கண்டுபிடி நம்ம எல்லாம் அம்மாவை நேரடியாக பார்த்துக்கணும்னு சொல்றோம். புரட்சி தலைவரோடு நம்ம பயணிக்க முடியல, புரட்சி தலைவர் அம்மாவோட பயணிக்கவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரதர் கூட்டுறவங்க அம்மாவோட தலைவர் உலகத்துல வேற எந்த தலைவர் நமக்கு இல்லை. அப்படி அம்மா வந்து தலைவலி ஏற்படும் பிறகு 10-15 நாள் கூப்பிட்டு உடனே மாவட்ட விவசாய குழு செயலாளர் கொடுக்குறாங்க. கொடுத்து கலவை பணியாளர்கள் வாய்ப்பு இன்னைக்கு அம்மாவுடைய காலங்கள் அப்படியே வந்தது. 2000 அப்படியே நான் வந்து அரசு சேர்மனா எல்லாம் ஒன்றிய சேர்மனா உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறு சேர்மனா அப்புறம் ஒன்றிய சேர்மனா இருக்கிறது அம்மா வந்து கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கும்போது எனக்கு கூப்பிட்டாங்க. அம்மாட்ட போகணும். அம்மாவுக்கு போகும்போது அம்மா எப்படி எப்படின்னா இந்த மாதிரி உங்கள் மாவட்ட செயலாளர் அம்மா வந்து பண்ணிருக்கிறாங்க இல்லைங்க எனக்கு சொல்லிட்டு தான் இருக்குது. போகணும் இல்லை இருக்கிற மாவட்ட விவசாய செயலாளராக இருக்கிறேன். அந்த பதவி எனக்கு போதும். நான் இங்கே வந்து நான் தொடங்கி இதை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கும் வந்துட்டேன். அடுத்து 10 நாள் பொறுத்து அம்மா அறிவிச்சிட்டாங்க. நான் இவ்வளவு தெரியும். அம்மா வந்து அறிவிச்சாங்க மாவட்ட செயலாளர் 2006 ஆக எனக்கு சொல்ல 21 வருஷம் மாவட்டத்தோடு அறிவிச்சாங்க. அந்த நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து அரசியல் ரீதியாக நடிப்புக்கோ இல்லை எதோ நான் வந்து சொல்லலை. என்னுடைய மனசாட்சி நான் பேசியிருக்கேன். என்ன நடந்தது இதெல்லாம் நினைச்சு நம்ம 2000 அம்மா பதவி கொடுத்தோன்னா அந்த பதவி வந்து இன்னைக்கு வந்து அம்மாவுடைய காலத்தில் ஒரு நாளும் என்னை அழைத்து எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் பதவி எடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒரு 6 மாதத்துல 3 மாதத்துல மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க. 3 மாதம் எடுத்துக்கிறாங்க, 5 மாதம் எடுத்துக்கிறாங்க, போட்டு 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க, 6 மாதம் எடுத்துக்கிறாங்க, 5 வருஷம் எடுத்துருப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட நம்முடைய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே 13 மாவட்ட செயலர் நம்மளோட போட்டது 13 மாவட்டத்தில் மட்டும் 13 மாவட்ட மாற்றிருக்காங்க அம்மாவுடைய காலங்களில் மட்டுமே. அப்போ நம்ம அம்மாட்ட வந்து இந்த அம்மாவுடைய காலங்கள்ல அம்மா இந்த பதிவு பற்றி ஒரு நாளும் ஒரு நிமிஷம் எந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு என்னை கடுமையா உன்னுடைய செயல்பாடு சரியில்லை, உன் மேல குற்றங்கள் இருக்கு, உன்னை வந்து குற்றம் கொடுக்குறாங்க, உன் மேல வந்து இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் வருது ஒரு நாள் இதை கேட்டது இல்லை. என்னை எந்த சூழ்நிலையும் அம்மா வந்து ஒரு நாள் வந்து நீ கட்சியில் ஒரு நாள் என்னை வந்து எப்பவுமே அம்மா வந்து அம்மா ஒரு மிக இருக்கிறது அந்த பிரச்சனை எப்பவுமே பேசுறா. அதுக்கு பின்னாடி எடப்பாடியார் நம்முடைய பொதுச்செயலாளர் அவரும் அதே மாதிரி தான் இந்த வரை அவரும் வந்து எந்த விதத்திலும் என்னை வந்து ஒரு நாளும் ஒரு சமயத்திலும் அவர் மீது குற்றம் சுமத்தது கிடையாது. அந்த அளவுக்கு தான் நான் கட்சியில் பொறுப்புல இருந்து பணியாற்றினேன். அது மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் நீண்ட காலமாக மாவட்டத்தில் அது எனக்கு ஏற்பட்ட பொறுப்பு எனக்கு ஏற்பட்ட பெருமை அல்ல. அது உங்களால் உங்களுடைய ஒத்துழைப்பால் நமக்கு கிடைத்த பெருமையும் உங்களை எப்பவுமே தொண்டர்களை என்னைக்கு நான் உதாசனப்படுறது எனக்கு தூங்கும் போது கூட தொண்டரை உதாசனப்படுத்த மாட்டேன். எனக்கு தப்பா யாருன்னா ஒரு விமர்சனம் கூட அவங்களுக்கு தானே நான் பேசியிருக்கிறேன். அவங்களையும் சேர்த்து அரவணைச்சு தான் கட்சி நடத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த கடந்த காலங்களில் தொடர்ந்து நம்ம இயக்கத்தில் இப்படி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே வந்து சிறப்பாக ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா ஆட்சி எப்படி கொடுத்தாங்க? சுகாதாரத்துறையை கொடுத்தாங்க, மருத்துவத்துறையை கொடுத்தாங்க, கல்வித்துறையை கொடுத்தாங்க, விளையாட்டுத்துறையை கொடுத்தாங்க, கமர்ஷியல் டாக்ஸ் கொடுத்தாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் துறையை கொடுத்தாங்க, தமிழகத்துக்கு 9 பொறுப்புறையை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த யாருக்குமே கொடுத்தாங்க. அப்படி அத்தனை பதவிகளை கொடுத்தாங்க அம்மா. இத்தனை பதவி எந்த மதியம் எந்த அமைச்சரும் இத்தனை பதவியெல்லாம் அனுபவிக்கல, இத்தனை பதவியை கையாள. ஆனா அம்மாவுடைய காலத்துல அம்மாவுடைய கையில அவார்ட் 4 முறை 5 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்ட் நல்ல ஆளுமை நல்ல ஆளுமை இருந்து குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 முறை 5 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு நான் கொடுத்த துறையில எந்த மந்திரியும் வாங்கல. நாம் தான் அதிகமா அந்த மாதிரி வந்து சிறப்பா பணியாற்றிருக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கும் போது அரசு பணிகளும் சரி, கட்சி பணிகளும் சரி,
நம்ம இன்னைக்கு கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சியுடைய தலைமை என்னதோ அதன் பிரகாரம் தான் நம்ம செஞ்சுருக்கோம். அப்படிதான் நம்முடைய காலங்கள் அப்படியே வந்துருக்கு. அப்படிதான் நம்ம இருந்தோம், இப்படிதான் இருக்கிறோம். இப்போ நம்மை பொறுத்தவரை நமக்கு எல்லாரும் தொடர்ச்சி இவ்வளவு காலம் சிறப்பான ஒரு ஆதரவுகளை கொடுத்துருக்கீங்க. நான் இன்னும் மறக்கல. எனக்கும் சில நேரங்களில் சில டைம்ல எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறேன். எங்க சொல்லிக்கிறேன், குமாருக்கு சொல்லிக்கிறேன், சங்கர் கிட்ட சொல்லிக்கிறேன், பெரியவங்களுக்கு செல்வங்களுக்கு தெரியும், எல்லாம் காமராஜ் தெரியும், அவருக்கு தெரியும், செந்தில்குமார் எம்எல்ஏ எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இதுக்கு மேல கட்சியை பொறுப்புல இருந்து நடத்தக்கூடிய அந்த இடத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் இதுக்கு மேல நான் கட்சி பணி இருப்பேன். ஆனா எனக்கு மாவட்ட செயலாளர் எனக்கு வேணாம் நிலையில் நான் இருக்கிறேன். அடுத்து யாருன்னா ஒருத்தர் ரெடி ஆகுங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பொதுச் செயலாளருக்கு அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தாரு. அவரே ஒரு முடிவு பண்ணி புது மாவட்ட அறிவிச்சிருக்காரு. எல்லாம் முழுமையா ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லா புது மாவட்ட செயலாளருக்கு நான் எல்லாமே என்ன உட்பட நம்முடைய இயக்கம் தான் முக்கியம், நம்முடைய கட்சி தான் முக்கியம். நான் எடுத்திருக்கக்கூடிய ஏன்னா நான் பார்க்காத பதவி இல்லை. நீங்க என்ன உயர்ச்சினே எனக்கு பதவி எல்லாமா கொடுத்தாங்க. நீங்க நான் தமிழ்நாட்டுல யாருமே கிடைக்காத அளவு பதவியில் இருக்கிற கிடைச்சிருக்கு. எல்லா பதவியும் நான் அனுபவிச்சுட்டேன். மாவட்ட செயலாளர்கள், அரசு பணியில் அமைச்சர்களாகட்டும், எல்லா அதிகாரிகளாகட்டும், எல்லாத்தையும் நான் சந்திச்சுட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இவ்வளவு பெரிய பொறுப்புல இப்படி நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுவேன், எல்லாத்தையும் பார்த்தவன், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுவேன். 24 மணி நேரம் கட்சி கட்சி கட்சி. இந்த மாவட்டம் எப்படி தெரியுமா? 2006 ஆட்சி அம்மா கிட்ட ஒப்படைப்பது கொடுத்தாங்க. இது திமுகவுடைய போட்டியாட்சி. வேலூர் மாவட்டம் தெரியுங்க, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், இதெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டம் திமுகவுடைய போட்டியா இருந்துச்சு. நம்ம என்னைக்கு நம்ம இந்த உழைக்க ஆரம்பிச்சோம், நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு எப்படி கொடுத்தீங்களோ அதுக்கு மேல அண்ணா திமுகவுடைய போட்டியாக மாவட்டத்தை மாற்றி காமிச்சிருக்கோம். இந்த மாவட்டத்தில் சும்மா வளரல, உழைப்பு. என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய உழைப்பு, அத்தனை பேருடைய உழைப்பினால் இன்னைக்கு இந்த மாவட்டத்தை ஒரு உச்ச நிலைக்கு அதிமுக கோட்டை மீண்டும் எடுத்துருக்கிறோம். 2011 தேர்தல், முதல் தேர்தல், நம்ம மாவட்ட முதல் தேர்தல் சந்திக்கிறோம். 11 தொகுதியை வென்றெடுத்திருக்கோம், 11 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு நம்ம வந்திருக்கோம், 16 ஜெயிச்சிருக்கோம், 9 தொகுதியை ஜெயிச்சிருக்கோம். இப்படி 2020 அம்மா 16 அம்மா இருந்தாங்க, ஜெயிச்சோம். 2021 உங்களுக்கு தெரியும் எப்படியாச்சுன்னு சொல்லிட்டு என்னை சுத்தி எல்லா தொகுதியும் போய் புதுச்சேரியில பாருங்க என் தொகுதியை விட்டுட்டேன். 500-600 ஓட்டில் தோத்துட்டேன். என்னுடைய தோல்வி இல்லை, என்னுடைய கவனம் செலுத்தாத காரணத்தினால் நம்முடைய தோல்வியை சந்தித்தோம். தவிர தூக்கில மக்கள் திரும்ப மக்கள் நம்ம மீது பற்றி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த மக்களை இந்த டைம் நம்ம போய் சந்தித்து எப்படி சந்தித்தோம், கூடுதலாக கவனத்தை செலுத்தணும். 17,000 ஓட்டு நம்மளுக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. மக்கள் நம்ம மீது இருக்கின்றாங்க, மக்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆக இந்த இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கின்றேன். நம்முடைய கட்சிக்கு உணர்வுபூர்வமாக சில நேரங்களில் என்னுடைய குடும்பத்திற்குள்ளே இருந்திருக்கின்றேன். அந்த அளவிற்கு குடும்ப பிரச்சனைகள் கூட ஈடுபடாமல் கட்சிக்காக முழுமையாக பாடுபட்டிருக்கின்றேன். இன்னைக்கு இத்தனை காலம் எனக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி, நன்றி. எல்லாம் என்னைக்கு வாழ்நாள் மறக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களோட பயணிப்பேன். நம்முடைய கட்சி அண்ணா திமுக, நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தா இவ்வளவு பேர் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி எல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கும். எல்லாம் கடந்த 5 வருஷம் எல்லாம் சும்மா 5 வருஷத்துல ஒண்ணு இல்லாத புரோஜனம் இல்லாம 5 வருஷம் போயிடுச்சு. மீண்டும் இந்த 5 வருஷம் இந்த வகை ஜெயிச்சிருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, செந்தில் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னோம், ஆம்பூர் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னோம், முடியல. திருப்பத்தூர் நம்ம சந்தேகங்கள் தான் வச்சிருந்தோம். அதே இந்த 3 நம்ம ஜெயிக்கணும்னு வச்சோம். ஆனா வேறு எப்படியாச்சு, எப்படி மாறிச்சு. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கணும். இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கடந்த 5 வருஷத்தை இழந்தோம். திருப்பதி இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம 3ஆவது இடத்துக்கு போயிருக்கிறோம்.
நம்முடைய கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 105 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறோம். 105 இடத்துல நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கிறோம். நம்ம இப்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே போயிட்டு ஆட்டு மந்த போய் இடத்துல குடிக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் பகுத்தறிவு பயன்படுத்தணும். இந்த பகுத்தறிவு பயன்படுத்தக்கூடிய காலம் நெருங்கி போச்சு. ஆக இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்க்கணும். நாட்டு நடப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. எல்லாம் நம்ம இந்த கட்சி பிடிமான கட்சி உணர்வு எல்லாருக்கும் உங்களை மாதிரி தான் எனக்கும் அந்த உணர்வு. அதனாலதான் இந்த கட்சியில நம்ம எப்படி எல்லாம் ஒழிச்சிருப்பேன். ஒரு புதியவர்களா மாறுபட்ட கட்சி யாருக்குன்னா இதுல இருக்குமா? என்னுடைய உழைப்புல இந்த இயக்கத்துக்கு எப்படி கஷ்டப்பட்டது, எப்படி எல்லாம் துணை நின்று. ஆக இதெல்லாம் ஒண்ணு நம்முடைய எல்லாருக்கும் உணர்வுடைய அதிமுகவுடைய உணர்வு, நம்முடைய ரத்தங்களுக்கு அதிமுகவுடைய ரத்தம். இதை யாரும் மாறுபட்ட கருத்து ஒண்ணுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் முக்கியம். இன்னைக்கு சூழ்நிலையில சில பிரச்சனையினால நான் ஒரு மாவட்டத்திலாக நான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். நான் பல்வேறு உயர் பதவியில் இருந்தவன். ஆனால் இருந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க நீங்களாம் என்னுடைய சிரமத்தை நீங்க கவனிக்கிறீங்க. யாரு இருந்தாலும் இந்த சிரமத்தை நீங்க யாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாம் நீங்க சிந்திச்சுதான் இருப்பீங்க. என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அங்க போயிட்டு ஒரு தலைவர் சொல்றாரு, ஒரு தலைவர் போயிட்டு கிணத்துல குடியா குடிச்சுடலாம், சுடுங்க. ஆனா நெருப்புல குதினா குதிக்க முடியுமா? திமுகவோட நம்ம கூட்டு போலாம் சொன்னா நம்ம ஏற்க முடியுமா? ரொம்ப மனவேதனை தான், மன உளைச்சல் தான். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம நீங்க ஒண்ணுல இந்த பதவி 5 வருஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதவி கொடுத்திருக்கா கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சிருக்கக்கூடிய பதவியை நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த கட்சி பதவி நம்ம இந்த எம்எல்ஏ பதவி கிடைச்சோம் நாய்க்கையில தேங்காய் ஊற்றி இருக்கிற மாதிரி கொழுங்கு ஊற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பதவிக்கு என்னான ஒரு அங்கீகாரம் வேணும். இந்த பதவினால யாருக்கா 4 பேருக்கு உதவி பண்ணணும். எதுவுமே குறையில இந்த பதவி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். மாவட்ட செயலாளர் பதவி எடுப்பார், பொதுச் செயலாளர் துணிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நம்ம இந்த பதவி எனக்கு போகும் நல்லா தெரியும். இதெல்லாம் எடுப்பாரு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல. ஆனா இந்த 5 வருஷம் என்னுடைய அரசியல் காலங்கள் அரசியல் நான் பெற்ற பதவிகள் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் முறை அமைச்சர் எல்லா பதவியும் பார்த்துட்டேன். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த கட்சிக்காரங்க ஒருத்தர் ரெடியாகும், அடுத்து ஒருத்தர் உருவாங்க. இல்லைன்னா பரம்பரை இந்த வாரிசு கட்சியாது இல்லை நானே இருக்கிறது என்ன இந்த சத்தமா அடுத்த ஆள் ரெடியாகும், அடுத்து ரெடியாகுங்க. அதுதான் நம்முடைய நோக்கம், கட்சியுடைய நோக்கம். சாதாரண எளிய தொண்டர் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாதாரண சைக்கிள் இருக்கணும், சோடா இருக்கணும், பஸ் கண்டிக்கணும், தலைவர் ஆக்கலையா? எப்படியெல்லாம் ஆக்குனாங்க, அம்மா ஆக்குனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு கட்சியுடைய அடிப்படையே இன்னைக்கு வசதி வாய்ப்பு, செலவினங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நீங்க எல்லாம் ரொம்ப நம்ம எல்லாம் ரொம்ப இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு பிரச்சனைகள். எல்லாரும் என்ன சொன்னீங்க? யோகாப்படுத்துறதுல நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம். ஆனா உடனே எதிராளி வேற மாதிரி பண்ணாங்க. வேண்டாம், தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே கையில் இல்லாம அந்த ஒரே நாள்ல அதுக்கு தகுந்த நான் தயார் பண்ணி என்ன நீங்க சொன்னீங்களா உங்களுடைய எண்ணத்துக்கு தான், என்னுடைய எண்ணத்துக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நீங்க சொன்னது முந்திச்சியாளராக இருக்கட்டும், பக்தர் குமார் இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், எல்லாம் சுப்பிரமணியன் எல்லாம் நீங்க சொன்னீங்க வேண்டாம் இது மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு. ஸ்டாக் இருக்குமா? எவ்வளவு பெரிய வித்தியாசம், எவ்வளவு பெரிய அமௌண்ட் அது. ஒரே நாள் 24 மணி நேரம் சுதாரிக்கணுமா? அதுக்கு எவ்வளவு சொல்லணும், எவ்வளவு இடத்துல காணும், எவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த அதுக்கு செலவு பின்னாடி ரவி கொஞ்சம் பின்னாடி
ஆக அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனைங்க, அதெல்லாம் சுதாரிச்சு கட்சி நம்ம காப்பாற்றணும். நம்ம கட்சி நான் அந்த பதிவெல்லாம் பார்க்காத பதிவா நான் எதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் சொன்ன காரணத்தால மீண்டும் அதுக்கு தேவையான முயற்சி எடுத்து அதுக்கு தகுந்த நம்ம அதையும் நம்மளும் கொடுத்து வெற்றி பெற்றோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 47 பேர் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம கட்சியில ஒவ்வொருத்தரும் இப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. சாதாரணமெல்லாம் ஜெயிக்கல, சாதாரண பணமே கொடுக்கல, கூட பிரச்சாரத்துக்கே வரல, நோட்டீஸ் இல்ல. ஒரு இடத்துல நோட்டீஸா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி புதுசா உருவாயிருக்கு, அந்த கட்சியின் நோட்டீஸ் எங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எதுனா அவங்க தலைவர் எங்கன்னா பிரச்சாரத்துக்கு நம்மளுக்கு வந்தாங்களா? ஆனா நமக்கு அடுத்தபடி அவங்களே வராங்க. நமக்கு அடுத்தபடி ஜோலாபுரத்துக்கு அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. நம்ம ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு காரியம் எதனா விட்டுப்பா ஜோலாபுரத்துக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லை, யாருமே தெரியாது. ஈக்குவலா ஓட்டு வாங்குறாங்க. ரவி அவங்களே இருக்கு. அதாவது கூடவே வராங்க. இந்த சமுதாயம் எங்க போய் நின்று தெரியல, என்ன மாதிரி நடக்கும், எப்படி போகுதுன்னு தெரியல. இதனுடைய சூழ்நிலையை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நான் உங்களோட எல்லா விதத்திலும் அணுகக்கூடியவன், எல்லாரோட பழகக்கூடியவன், எல்லா செய்தியும் அறியக்கூடியவன். அதுக்கு சொல்ல வரேன். ஆக நம்முடைய எதிர்காலமே எனக்கு புரியாத புதிய இருக்கு. ஆக இந்த பதவிய வீணா நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால துணிஞ்சோம். நீங்க அவர்கிட்ட சொன்ன பொதுச்செயலாளர்கிட்ட, பொதுச்செயலாளர் கேட்கிற சூழ்நிலை இல்லை. பொதுச்செயலாளர் என்னைக்காவது அந்த மாதிரி இல்லை அவர் மனசுல. அவர் எவ்வளவு சொன்னாலும் அவர் ஏற்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இந்த பேச்சு பேசும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஆதரவு கொடுத்துட்டு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தலாம். மொத்தமா நானும் கொடுக்கல. சரி, ஒரு கொஞ்சம் பேர் அமைச்சர்கள் கொடுப்பாங்க, அதோட பதவிகள் பற்றி 4 பேர் உதவியா இருக்கும். அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உதவியா இருக்கும். அடுத்து நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம அலைன்ஸ் வச்சு கூட நம்ம உள்ள வர முடியும். ஏன்னா நம்ம இப்ப 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். 105 இடத்துல டெபாசிட் இருந்திருக்கோம். இப்படிதான் நம்ம கட்சி பின்னோக்கி விதிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை தலைவர். ஆக இதெல்லாம் முறை அதெல்லாம் இருந்ததான் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? தொண்டருடைய உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு 5 வருஷம் அதுக்கு மேல நீங்க யாரும் எம்எல்ஏ வர போறீங்க. யாருன்னா இப்ப கட்சி நடத்திட்டு தலைமை அறிவிச்சிட்டாங்க. கட்சி நடத்திட்டோம். நானும் முழு ஒத்துழைப்பு. என்னுடைய வாழ்நாளுக்கு என் உயிர் உள்ளவரை இரட்டையிலே தான் நம்முடைய கட்சி அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அங்கே தெரிவித்த ஆதரவு கூட அதிமுக சார்பாக தான் நம்ம ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன குற்றை பார்த்து சுமத்துறாங்க உங்களுடைய குற்றத்துக்கு நான் தலை வழங்குறேன். நான் எடுத்து தப்புன்னா என்னுடைய இவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியாத எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் சொல்லிட்டு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணணும். புரோஜனம் இல்லாம போகக்கூடாது. இது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும். இது கட்சியிலிருந்து 10 பைசா நான் வாங்கல. நல்லா தெரியுங்க, கட்சியில இருந்து யாருக்கிட்டையும் இதுவரை நான் அதிமுக சேர்ந்ததிலிருந்து அம்மா தொடர்ந்து நான் சந்தித்த எலெக்ஷன் தேர்தல் 2011 இருக்கட்டும், 2016, 2021, 2026 4 சட்டமன்ற தேர்தல் கட்சி பணத்தை 1 பைசா கூட கை நீட்டு வாங்கினதில்லை. என் அப்பா அதிமுக நான் சேர்ந்தா அன்னைக்கு என்னுடைய சொந்த பணத்தை சொந்த உழைப்பில் எதுவுமே கட்சி பணத்துக்கு 1 பைசா கூட கை வச்சிருக்கிறேன். இதெல்லாம் கட்சி நடக்குமா உங்களுக்கு சொல்லுகிறேன், தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா இது அடுத்து இங்கே மாவட்ட செயலாளர் வர மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது கட்சி நமக்கு ரொம்ப அவசியம். அதையும் பார்க்கணும். என்னுடைய சூழ்நிலை நான் எடுத்த முடிவு என்ன பொறுத்தவரை எனக்கு 4 பேர் உதவி பணத்தை செலவு பண்ணி புரோஜிதோ இவ்வளவும் இதுக்குமே புரியாதனால நம்ம யாருக்குமே புரியாத. அதனால அடுத்த நம்ம அடுத்த தேர்தலை பற்றி நாங்கள் எந்த விருப்பமும் இல்லை. இதுக்கு இந்த நேரத்தில் எதனா நம்ம தொழில்களுக்கு பயன்படுத்த முடியுமா, எதனா உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒண்ணுமே இல்லை. அதிமுக சார்பா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம்.
அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க கொடுக்காத போறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கறதுலையா இருக்குல்ல, நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி வந்தோம், எப்படி கட்சியில் இருக்கணும், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், எப்படி கட்சி நடத்தணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினருக்கு தெரியும். அது அவங்க பதவி கொடுக்குறாங்க கொடுக்கறதுன்னு அது அவங்களுடைய விருப்பம். அது போய் அது நம்மளை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த இருந்தாலும் எப்பனாலும் என்னை சந்திக்கலாம். எப்போ இந்த காலமே எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணாலும் நான் எப்படி இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறோம் அதே மாதிரி தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் உதவி வேணுமோ இந்த நாடெல்லாம் நீங்க கொஞ்சம் உடம்புனா என்கிட்ட எம்எல்ஏ பதவி இருக்கு. அதனால அது கொஞ்சம் மரியாதை இருக்கும். அரசாங்கத்தில் அதிகாரி கொஞ்சம் மதிப்பான். அதனால அதுக்கு அந்த பதவியை பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் நான் என்னுடைய பதவி உங்களுக்கு தேவைப்படுதோ உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பா என்னை நீங்க நாடலாம். பழைய மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு உண்மையா இருப்பேன். எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையா இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடியார். எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். ஆனா எடப்பாடி கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாம் போவோம், அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். அவர் தான் பொதுச் செயலாளர் சொல்றோம், அவருக்கு தான் நிற்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால நெருப்புல புதியும் போது தான் நம்மளால ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் நீ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது? ஏன்னா நாங்கெல்லாம் பாண்டிச்சேரியில போயிருந்தோம். இதெல்லாம் புரியும் உங்களுக்கு எல்லாம் நல்லா. அதெல்லாம் எப்படி ஆச்சு என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் ஒரே கோரிக்கை கேட்ட கோரிக்கை வெளியிருந்து ஆதரவு கொடுத்துடலாம்னு சொன்னோம். நான் எங்கேயும் பேசுறேன், என் பாட்டுக்கு மூலையில உட்காந்துட்டேன். பேசுறது முன்னணி தலைவர் எல்லாமே முன்னணி தலைவர் பேசுவாங்க. என்ன இவங்கெல்லாம் சொல்றாங்க, புதுசா என்ன சொல்றாங்க காதல் வாங்க. என்ன நீங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க, எது நியாயம் எது தப்பு பின்னாடி லைன்ல தான் உட்காந்து பார்த்துருக்கீங்க. பின்னாடி லைன்ல உட்காந்து எல்லாத்தையும் நான் மனசுல பதிவு வச்சு எப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படிதான் நான் முடிவெடுக்கிறதால நான் எதனா கண்டகிட்டாலும் நம்ம தெரிவிக்கிறதெல்லாம் நம்ம என்னைக்கு செலவு பண்ணிருக்கோம். இல்லை அந்த முடிவுலாம் நம்ம ஒன்றுமே போல வெளியே ஆதரவு அதுக்கு முடியல. 10 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம போய் சொல்லலாம். நம்ம ஏதோ உள்ளாட்சி தேர்தல் நமக்கு ஒரு பேர் கைக்கலாம். அடுத்து சட்டமன்றத்துக்கு அலைன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தா நம்ம 3ஆம் தேதி போய் இருக்கிறோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சி எடுக்கிற ஒரு அப்படி எம்எல்ஏ ஆயிலே இருக்கிறோம். அப்போ அமைதியாக இருக்கும். அப்போ அங்கே அமைதியாக இங்கிருந்து நம்ம எடுக்கிறோம் பூரா போயிட்டு அதுக்கு என்னவோ தெரியல. நம்ம எந்த காலம் நம்ம எடுக்கிறது தப்பா இல்லை ரைட்டான்னு தெரியல. எடுத்தவங்க பூரா பேரும் போயிட்டு எல்லாமே போயிட்டு எம்எல்ஏவோ அமைச்சரவோ வீட்டுக்கு எல்லா கட்சியும் போயிட்டு எல்லாம் போயிட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவன் நம்ம யாரெல்லாம் எடுக்கிறா அவன் சேர்க்கிறான். அவன் யாரையும் நிற்க மாட்டேங்கிறான். மற்ற கட்சியில அவன் சேர்த்து நிற்கிறான், நம்ம நிற்கவே இருக்கிறோம். இப்படிதான் சூழ்நிலை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் இவ்வளவு பேர் எடுத்திருக்கோம். இதுக்கு மேல எப்படி இருக்கு கட்சி? நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் எல்லாருமே சொந்த செலவு பண்ணி கட்சி வச்சவங்க தான். எல்லாம் பெரிய ஜாம்பவங்க தான். எல்லாமே நான் சொன்னது நம்முடைய மாவட்டத்துடைய வரலாறு நான் சொன்னேன். இந்த மாவட்டத்துக்கு எப்படி கஷ்டப்பட்டு ராத்திரி சொன்னேன். நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரிதான் இன்னைக்கு மொத்த பேர் நீங்க வெளியே வந்திருக்கக்கூடிய 26 மாவட்டத்தில் எடுத்திருக்காரு. 26 மாவட்டம் அதே போல மற்ற பதவிகள் தான் ரொம்ப பேர் நீங்க வெளியே வந்திருக்காங்க. அப்ப எப்படி நம்ம என்ன அவ்வளவு அவசரம்? என்ன அவசரம்? தண்ணீர் விளக்கம் கேட்கணும். கேட்டிருக்கலாம், கேட்கல. தண்ணீர் விளக்கம் கேட்டிருந்தா நம்ம அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு கொடுத்த தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்? இந்த பதவி வீணா போய் 5 வருஷத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஜெயிச்சிருக்கோம். இந்த பதவினால 4 பேருக்கு பயனுள்ளதா அமைக்கணும். அப்படிதான் நம்ம இந்த பதவினால நான் என்ன பண்ண முடியுமோ, நான் கையில வச்சு என்ன பண்ண முடியும்? நான் போய் ஒரு மீட்டிங்ல கலந்து முடியுமா, ஒரு கூட்டத்தில் கலந்து முடியுமா? என்ன போகுங்க அதே வீட்டில் உட்காந்து கம்பெனி அமைதியாக உட்காந்து ஒரு ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்தா ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தீய சக்தியாக திமுக. திமுக தான் தீய சக்தி. நம்ம அதோட போய் உறவு சேரலாமா? இதுக்கெல்லாம் எங்களை போயிட்டு அதை பங்குக்காக ஒத்துமைன்னு சொல்லாமா? நம்ம இந்த இயக்கத்தை இப்படி உணர்வுபூர்வமா இருந்துட்டு போய் திமுக ஒரு ஆதரவு நல்லா இருக்குமா? இதுதான் எங்களுடைய மனசை காயப்படுத்துறது. இதுதான்
இந்த மாதிரிலாம் மனசு காயப்பட்டிருக்கிறோம். நாங்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அளவுக்கு நாங்கள் இதெல்லாம் நாங்கள் உணர்றோம். நாங்கள் அதாவது நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுறோம். என்னைக்கு எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்தல கட்சி முக்கியம். கட்சியோடு இணைந்து பணியாற்றுங்க, கட்சியோடு இணைந்து செயல்படுங்க. கட்சி தான் நம்ம தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை நம்முடைய கட்சி. ஆக இதெல்லாம் உணர்ந்து நம்ம பயணிக்கணும். நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாம் ரொம்ப கடுமையா நம்ம உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு இல்லை. எப்படி உழைச்சிருக்கோம் போன தேர்தலில் 5 வருஷம் நம்ம எத்தனை கூட்டங்கள், எத்தனை முயற்சிகள், எத்தனை பொதுக்கூட்டம் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா எங்க போயிருக்கோம்? அதாவது அட்ரஸே இல்லாதவங்க நீங்க உள்ள நிற்கிறாங்க, யாரும் தெரியாத உள்ள நிற்கிறாங்க. ஆக இதெல்லாம் நீங்க புரிஞ்சு தொடர்ந்து கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை அறிவித்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு முழு ஒத்துழைப்பினைகள் அனைவரும் நீங்கள் நல்க வேண்டும். நான் மாவட்ட செயலாளருக்கும் தொடர்கிறேன். மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலே இந்த மாவட்டத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு இந்த காலங்களில் காலமாக அமையும். நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நான் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு, நீங்கள் குற்றம் சொன்னால் குற்றத்துக்கு தலை வணங்குகிறேன், இது சரி என்று சொன்னால் பாராட்டுவதற்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆக நீங்கள் எந்த மனசுல நீங்க என்ன வச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம், நீங்க அப்படியே வச்சுங்க. ஆனா என்ன பொறுத்தவரை அதிமுக செஞ்சது தப்போ ரைட் வர்றது என் மனசுக்கு அது எப்படி தெரியும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட சூழல் நான் கூட இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கட்சி கேட்கலாம் கொடுத்துருக்கேன். ஆனா அவகாசம் கொடுக்கல, அந்த அவகாசம் கொடுக்கல, என்னை பிடிச்சி அங்கேயே நிறுத்திட்டாங்க. அங்கே நேர காலம் இல்லை. இதோ இன்னைக்கு நாளைக்கு நேரம் நெருங்கி நிறுத்தி சட்டமன்றம் அறிவிச்சுட்டாங்க. வேற அங்கே சூழ்நிலை அப்படி இருந்தது. இல்லைன்னா நான் இதே மாதிரி கூட்டத்தை போட்டு ஒரு கருத்து கூட கேட்டுருப்பேன். ஆக அதெல்லாம் தாண்டி போச்சு. தாண்டி நான் ஒரு முடிவு, இந்த மாதிரி ஒரு முடிவானது எனக்கு சுயநல முடிவுல சுயநலத்துக்காக கட்சி தொண்டருடைய ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு என்னை தொடர்ந்து கடந்த காலங்களில் என் அளவுக்கு நீங்கள் எனக்கு மரியாதையும் மதிப்பு கொடுத்தீர்களோ அந்த மதிப்பை நீங்கள் உங்களிடத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நானும் உங்களிடத்திலே அதே மதிப்போடு உங்களோட பயணிப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு இன்றைக்கு என்னுடைய அழைப்பை கேட்டு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை சொல்லி செயல்களிலும் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி.